இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி ஜெனரேட் பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ரேண்டம் நம்பர்ஸ் வந்து எப்படி ஜெனரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த ரேண்டம் நம்பர வச்சு தான் வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஸோ அது தெரியுமா உங்களுக்கு? அண்ட் வர்ற ஓடிபி வந்து நார்மலா வந்து வெப் ப்ரௌசர்ல வராம, ஸோ இப்போ வந்து அதர் அப்ளிகேஷன்ஸ்ல லைக் பார்த்தீங்கன்னா, Gmailல இல்லன்னா வந்து டெக்ஸ்ட் மெசேஜா வந்து அந்த ஓடிபி வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகுதுல்ல. ஸோ அதுக்குள்ள எப்படி என்ன யூஸ் பண்றாங்கன்னா, அத ஒரு ஏபிஐஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஏபிஐஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த மாரி வந்து கொண்டு வராங்க. அண்ட் இந்த மாரி வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி வந்து ஜெனரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் HTML இது ஃபைல் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பேசிக்கான சின்டாக்ஸ் நான் வந்து போட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு டிவ் உருவாக்கிக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட ரேண்டம் நம்பர் வந்து அதில தான் வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ அதனால வந்து டிவ் உருவாக்கிட்டு, அதுக்கு ஐடி அதுக்கு ஐடி வந்து நான் வந்து ஓடிபின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஐடி நான் ஓடிபின்னு குடுத்தேன். அண்ட் இங்க வந்து நான் இந்த பாடிக்கு கீழ வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இங்க எதுக்கு சாரி. இத வந்து நீங்க இப்ப பாடி கீழ தான் போடணும். ஓகேங்களா? ஸோ நான் மாத்தி போட்டா பார்க்கல. ஓகே. ஸோ இப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்டோட அந்த டேக் வந்து நான் உள்ள போட்டேன். ஸோ உள்ள போட்டு உள்ள வந்து நான் ஒரு வேரியபிள் வந்து நான் ஒண்ணு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ கோட்ஸ்ன்னு போட்டு, ஸோ ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்ணும்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன்ல தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால மேத் டாட் ஃப்ளோர் ஃப்ளோர் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரவுண்ட் டவுன் பண்ணி குடுக்கும். அதாவது நீங்க 4.23 அப்படின்னு இருக்குன்னா, அத வந்து ரவுண்ட் டவுன் பண்ணி குடுக்கும். அப்ப வந்து 4ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே. ஸோ நம்ம வந்து ஃப்ளோர் போட்டோம். ஸோ ஃப்ளோர் போட்டு இதில வந்து நான் மறுபடியும் மேத் போடுறேன். ஸோ ஏன்னா வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபங்ஷன் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணணும். அதனால மறுபடியும் மேத் போட்டு ரேண்டம். ஸோ ரேண்டம் போட்டு நான் இந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்ஸ் போட்டு, ஒன்ஸ் நான் இத செமிகோலன் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் மறுபடியும் கீழ லைன்ல பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் லாக். ஸோ இந்த கன்சோல் டாட் லாக்ல நான் போடுறேன். என்ன பண்ணணும், நான் கோட்ஸ் அந்த வேரியபிள் நேம் வந்து உள்ள போடுறேன். ஸோ நான் கன்சோல் டாட் நான் லாக் பண்றேன். 1 செகண்ட் இருங்க. இந்த பேஜ நான் ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு, இன்ஸ்பெக்ட்ல போய் நான் உங்களுக்கு கன்சோல் டாட் லாக் காட்டுறேன். எனக்கு 0 ஜெனரேட் ஆயிருக்கு. அண்ட் டிஃபால்ட்டா வந்து நீங்க ஒரு எந்த ஒரு வேல்யூமே குடுக்காம ரேண்டம் நம்பர்ன்னு குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 0 மட்டும் தான் கிடைக்கும். வந்து இந்த ரேண்டம் நம்பர்ன்னு இருக்குல்ல, ஸோ இந்த ரேண்டம் நம்பர் அந்த ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்டுக்கு அப்புறம் இன்டூ போட்டு, நான் 1000 அப்படின்னு போட்டு அந்த 1000 போட்டு நான் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு பார்த்தோன்னா 443ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து ரேண்டமா ஜெனரேட் ஆகும். அந்த 1000க்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் வந்து ரேண்டமா வந்து எடுத்து எனக்கு ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு.